ஹாய் ஹலோ. இன்னைக்கு கேரளா ட்ரெடிஷ்னல் புட்டு தாங்க செய்ய போகிறேன். சாயந்தரமா உப்பு சேர்த்துட்டு தண்ணியை தெளித்து தெளித்து இந்த ஒரு பதத்துக்கு நீங்கள் வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கைப்பிடி அளவுக்கு இப்படி அமுக்கிச்சுன்னா அப்படியே நின்றுக்கணும். மாவு பவுடராக கீழே போகக்கூடாது. அதுதான் அதோட பதம். அதுக்கப்புறமா தேங்காய் பூ போட்டுட்டு இந்த மாவை அதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே அழுத்தக்கூடாது, என்னென்னா ஆவி வராது. சின்னதாக மாவை போட்டுட்டு அதே மாதிரி குக்கரில் வச்சுக்கோங்க. சீக்கிரமாகவே இது ஆவி வந்துடும். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கலாம். இது வந்து அரிசி மாவு புட்டு தான். இது வந்து பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் இந்த பச்சரிசி மாவு புட்டு செஞ்சுருக்கேன். எனக்கு வந்து சப்பாத்தி மாவில் தான் புட்டு செய்யலான்ட்டு சப்பாத்தி மாவை பிசைஞ்சிட்டு இருக்கேன். இதில் வந்து ராகி மாவில் செய்யலாம். அதே மாதிரி பொன்னி அரிசி இருக்குங்க இல்லையா, சாப்பாட்டு அரிசி, அதில் கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுட்டு புட்டு செஞ்சுக்க, அது சூப்பராக இருக்கும் பச்சரிசி மாவை விட. இது வந்து சப்பாத்தி மாவு நான் இப்போ புட்டு செஞ்சுட்ருக்கேன். இதில் வந்து ராகி புட்டு செஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சோள மாவு புட்டு செஞ்சுக்கலாம், கம்பு புட்டு செஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி சுகர் பேஷண்ட்டுக்கு. அதே மாதிரி டயட்டிஷியன் நீங்கள் ஃபாலோ